செய்யாமல் இருக்காதீங்க, தயவுசெய்து செய்யுங்க. நேற்று ஒரு ஐயா கேட்டாங்க, என்னோட கொய்யாவை சாப்பிட்டேன்னா இனிக்க மாட்டேங்குது, என்னுடைய பப்பாளி இனிக்க மாட்டேங்குது, என்னுடைய மலர் பெருசாக மாட்டேங்குது, நறுங்கின மாதிரியே இருக்குங்க பட்டன் ரோஸு, செவந்தி சுருங்கின மாதிரியே இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேங்க, இது எல்லாத்துக்குமே தெளிப்பு முறையில் நம்ம பஞ்சகாவியாக கொடுக்கலாம். அல்லது மீனமிலம் வச்சுருக்கேன், ஈயம் கரைசல் வச்சுருக்கேன்னா கடல் பாசி உரம் கலந்துக்கலாம். 50 மில்லிங்க, 10 லிட்டருக்கு 50 மில்லி அது கலந்து கொடுங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிகள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா திரவத்தையும் 50 மில்லியாக போட்டு பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த 50 மில்லியாக போட்டதோட நன்மை என்ன அப்படின்னா, இப்போ இந்த எல்லா பொருளையும் 50 மில்லியாக எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே ஊற்றி கொடுத்துர்லாங்க. இப்போ 1 லிட்ரு வாங்கி நம்ம மூடியை திறந்தாலே பயன்படுத்தணும்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். பயன்படுத்தலைன்னா அது வேஸ்ட்டாக போகுதுன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 50 மில்லியா, 50 மில்லி சூடோமோனாஸ், 50 மில்லி பேசிலஸ் சப்சிலஸ், 50 மில்லி என்பிகே, 50 மில்லி அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, எல்லாம் 50 மில்லியா அப்படி கூட வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் பயன்படுத்தணும். கண்டிப்பாக பஞ்சகாவியாக தெளிச்சிங்கன்னா அல்லது நம்ம குழுவில் சொல்லக்கூடிய திராட்சை கரைசல் நம்ம பயன்படுத்தினீங்கன்னா எல்லா விதமான பழங்களும் பழனும் பெருசாகவும் நல்ல இனிப்பு சுவையோடு வருங்க. திராட்சை ரசம்னா என்ன? கருப்பு கலர் திராட்சை விற்கிறாங்க இல்லைங்களா, மேலே தோலை எடுக்கிறோம். 1 கிலோ பழத்துக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து டைட்டாக மூடி வச்சு அந்த ஒரு இருட்டான ஒரு நிழலான இடத்துல பாத்திரத்தை வைக்கிறோம். 20 நாள் கிடைக்கிற திரவத்தை 10 லிட்டருக்கு 50 மில்லி. இப்போ வாழையிலெல்லாம் அடிச்சிங்கன்னா வாழையோட பழம் நீளமாகிறது, உருண்டையாகிறது, நல்ல வளர்ச்சி வர்றது. இப்போ உதாரணத்துக்கு தரையில் நீங்கள் சத்து கொடுத்து, உதாரணத்துக்கு அது எப்படி இருக்கும், வாழை கொலை தள்ளிருச்சு, இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்தில் நான் அறுக்க போகிறேன், தரையில் கொடுக்கணும்னா நிறையா கொடுத்து அது உடம்பு வழியாக போய் கொலையில் வர்றதை விட தெளிக்கலாம். பஞ்சகாவியாக தெளிக்கலாம், இதை தெளிக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான பொருள் தெளிக்கலாங்க. அது என்ன தெரியுங்களா? எல்லா பயிர்களுக்கும் பழங்கள், காய்கறிகள், பூக்கள் 3க்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மெக்னீசியம் மற்றும் போரான் சத்து. மெக்னீசியம் மற்றும் போரான் சத்து அது நம்மகிட்ட எங்கே இருக்குது? எருக்கலையில் இருக்குது. 200 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 எருக்கலை செடியை பாதியாக உடைக்கிறோம். உடச்சி குட்டி குட்டியாக நறுக்கிறோம், அள்ளி உள்ளே போடுறோம், 5 நாள் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச இலையை அழுகுனதுக்கப்புறம் மேலே இருக்கிறத எடுத்து கீழே போடுறோம். இருக்கக்கூடிய தண்ணியை 5 லிட்டருக்கு 5 லிட்டர் கலந்து மேலே தெளிக்கலாம், அப்படியே எடுத்து கீழே ஊற்றலாம். இல்லைங்க எங்கள் ஊரில் எருக்கலை கிடைக்காது, சிவப்பு எருக்கோ வெள்ளை எருக்கோ எனக்கு கிடைக்கல, இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் என்ன செய்யணும்னா உரக்கடைகளில் கூட நம்ம அங்கக வேளாண்மையில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பொருள் இருக்குங்க. அது என்னென்னா திரவ வடிவிலான போரான், சோலு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. SOLUBOR. சோலு பார்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 10 மில்லி கலந்துக்கலாம். இது கலக்கணும். ஏன் இது கலக்கணும்? ஒன்று எருக்கலை கரைசல் கொடுக்கணும் அல்லது இது கொடுக்கணும். தென்னையில் தேங்காயோட சைஸ் எனக்கு பெருசாக கிடைக்கணும், முறையான வடிவம் இருக்கணும், தேங்காயோட வடிவம் இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஓடு பெருக்கணும், உள்ளே இருக்க சதைப்பற்று பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களோட இதை சேர்த்துக்கலாம். எருக்கலை சேர்த்துக்கலாம். எருக்கலை கரைசலை கீழே கொடுக்க 1.5 மாதத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அடுத்த வெட்டில் நீங்கள் வித்தியாசம் பார்க்கலாம். அதே மாதிரி ஐயாவுக்கு கொய்யா மா இந்த வருஷம் பார்த்தீங்களா, மாலை எல்லா காயுமே வளைஞ்சிருந்தது, நெளிஞ்சிருந்தது, ஒரு மாதிரி வேறு வித்தியாசமான சைஸ்லாம் வந்துருந்தது பார்த்தீங்களா.
இந்த வருடத்தோட தவறான நேரத்தில் பெய்த மழையால் மகரந்த சேர்க்கை குறைபாடு மற்றும் சத்து குறைபாடு அதால் வந்தது. இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. பழமரங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இப்போ நான் சொன்ன சத்துக்களை மேலே தெளித்து கொடுங்க. நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய குழுவில் சொல்லக்கூடிய வழிமுறைகளான வாரம் ஒரு முறை பயிர்களுக்கு தரைவழி தண்ணி தரணும். தரைவழியில் சத்து கொடுக்கணுங்கிறத தரையில் கொடுங்க. உதாரணத்துக்கு மீனமிலம் இருக்குது, 200 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் மீனமிலம் கலங்க. ஒரு மரத்துக்கு 1 லிட்ரு அல்லது ஒரு மரத்துக்கு 2 லிட்ரு, தென்னை மரம்னா 3 லிட்ரு வாளியில் எடுத்துகிட்டு போங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஊற்றிட்டு வாங்க. அதுக்குன்னு ஒரு ஆளை எதிர்பார்க்காதீங்க. இல்லை நான் 10 ஏக்கர் வச்சுருக்கேன், பாக்கு மரம் வச்சுருக்கேன், 10 ஏக்கர் வச்சுருக்கேன், எண்ணிக்கை கூட, வாழை மரம் வச்சுருக்கேன், எண்ணிக்கை கூட. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, முடிஞ்சால் சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான தானியங்கி செட்டப் போட்டுக்கோங்க. அல்லது நம்ம வெஞ்சுரியில் கொடுக்கக்கூடிய முறைகளை கடைபிடிங்க. வெஞ்சுரியில் கரெக்டான தண்ணி போகுதாங்கிறத எப்படி பார்க்கணும்? வெஞ்சுரியில் நான் கொடுக்குறேங்கிறீங்க, சொட்டுவானில் கொடுக்குறேங்கிறீங்க. மொதல் வரிசையிலக்க மொதல் செடியும் கடைசி வரிசையிலக்க கடைசி செடிக்கும் ஒரே தண்ணி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் மூடியை திறந்து அந்த முதல் சப்மைனோட மொதல் ட்ரிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வைங்க. டைம் பாருங்கள், 5 நிமிஷத்தில் எவ்வளோ உயரம் தண்ணி வருது, அல்லது 3 நிமிஷத்தில் எவ்வளோ உயரம் தண்ணி வருது. இப்போ இந்த பாட்டிலை இங்கே வச்சுக்கிட்டு இன்னொரு பாட்டிலை அங்கே கொண்டு போங்க, கடைசியில் வைங்க. அதே 3 நிமிஷத்தில் எவ்வளவு தண்ணி வருது? ரைட்டா சாமி? ரெண்டும் ஒன்றா வரணும். ஒன்றா வரலன்னா இங்கே வேல்வை அட்ஜஸ்ட் பண்ணணும். கிணத்துக்குள்ளேருந்து அல்லது போர்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் பைப்புக்குள்ளே போகிறத முறைப்படுத்தணும். அப்போ தான் சமமாக தண்ணி போகும். இந்த கவனம் வச்சுக்கோங்க. அட்டவணைப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தண்ணி பாய்ச்சலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இடுபொருள் கலந்து கொடுக்கலாம். இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு ஆகாது, 10 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க. அதுவும் முடியாது, 15 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க. ஆனால் எந்த ஒரு பயிருக்கும் சரியான இடைவெளியில் கொடுங்க. மழை பெஞ்சாலும் கொடுங்க, மழை பெய்தாலும் கொடுக்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம சாப்பிட்றோம்ல, வெளியில் மழை பெஞ்சாலும் செடியும் நம்மளை மாதிரி தான். நமக்கு 6 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, அதுக்கும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? மழை பெஞ்சு ஒரு சின்ன கேப், 2 நாள் கேப் இருக்கிற மாதிரி அமைப்பில் வாளியில் எடுத்து கொண்டு போய் டக்கு டக்கு டக்குன்னு ஊற்றிட்டு வந்துடணும். ஏன் ஊற்றணும்? மழை அதிகம் பெஞ்சால் பூமியிலேருந்து வெளியே போகிற முதல் சத்து சாம்பல் சத்து, மண்ணில் தவறான நுண்ணுயிரிகள் பெருகிவிடும். 3வது நுண்ணூட்ட சத்து நகர்ந்துடும். மாமரத்தில் பூ எனக்கு நிற்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பல காரணத்தில் இது ஒரு காரணம். தென்னை மரத்தில் குறும்பை கொட்டுது அப்படின்னா பல காரணத்தில் இது ஒன்று. மழைக்காலத்தில் நம்ம கவனம் கொடுக்காதது. எல்லா காலத்துலேயும் இந்த பயிரை கவனிக்கணும் ஒரு சீராக. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சும்மா இருக்கிற நேரத்தில் என்கிட்ட கையில் பொருளில் எப்போ இயற்கை விவசாயிகள்கிட்ட கேட்டாலும் என்ன உங்கள்கிட்ட இருக்குது? ஒன்றும் இல்லைங்க. அப்போ தான் நம்ம போய் உயிர் உரங்களை வாங்குங்கிறோம். ஏன் நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே, மீனமிலம் வச்சுக்கலாம்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 ஏக்கர் வச்சுருக்கவங்க 20 லிட்டர் மீனமிலம் எப்பவும் இருக்கணும். 1 லிட்டர் ஈயம் கரைசலை வாங்கி 20 லிட்டர் எப்பவும் போட்டு வைங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மல்லிகைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 3 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டெப்பு, மல்லிகை கொண்டு வந்தவங்க யாருங்க? மல்லிகைக்கு 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு மோரை புளிக்க வைக்கிறோம். 5 லிட்டரு மோர் புளிக்க வைக்கிறோம்னா 2 லிட்ரு தயிர் வாங்கி அதை கடைஞ்சி 5 லிட்ரு மோராக மாற்றுறோம். அதை டைட்டாக 4 நாள் மூடி வச்சு புளிக்க. அது கூட 2 அல்லது 3 தேங்காயை அரைச்ச பால் 2 லிட்டர் ஆக்குறோம். 5 லிட்ரு மோருங்க,
அது கூட 2 லிட்ரு மோரை இதில் கலக்கிறோம். திருப்பி 2 நாள், மொத்தம் 6 நாள் புளிக்க வைக்கிறோம். 7ஆவது நாள் அடிக்கிறோம், அதிக பூக்கள் வரும். அல்லது 5 லிட்ரு மோர் கூட அல்லது 5.5 லிட்ரு மோர் கூட